ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் யாவரும் வல்லவரே. இந்த படம் ஓடிடி தளத்தில் கிடைக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் நடக்கிற கதை தான். இந்த நைட்டுக்குள்ளே என்ன நடக்குது இந்த படத்தோட கதை. இதை இயக்குனது பார்த்திங்கன்னா ராஜேந்திர சக்கரவர்த்தி. ரைட்டிங் கிரெடிட்ஸும் அவர் தான் ராஜேந்திர சக்கரவர்த்தி தான். ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, தேவதர்ஷினி சேத்தன், சமுத்திரகனி, ஜோ மனூரி, மயில்சாமி, போஸ்ட் நந்தகுமார், சேரன்ராஜ், ரமேஷ் திலக்கும் யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. மொட்ட ராஜேந்திரன், போஸ் வெங்கட் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபிளில் வந்த மாதிரி ஒரு 4 கதை. இப்போ சில படங்கள்லாம் அப்படி தான் வருது. கதை வேணுகா கதை தெலுங்கு படத்தில் அது மாதிரி தான் வந்தது. காபின்ற தெலுங்கு படத்துலேயும் அப்படி தான் வந்தது. இது ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. படத்தில் கதை இல்லைன்றதோட இத்தனை கதை சேர்ந்து ஒரு கதையாக வந்து வர்றது, அதுவும் ஒரு நைட்டில் அதை கம்போஸ் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தேட்டருங்களில் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து இந்த படம் அவ்வளோவா ஓடலை. ஆனால் இது ஒரு நல்ல படம். தமிழ் படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கணும். அப்போ தான் வர்த்தக ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையும். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. படத்தோட அந்த ஒரு நைட்டில் நடக்கிற கதையாக இருந்தாலும் அது மாதிரி தெரில. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 கைதிங்களை விடுதலை பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அப்போ அந்த 100 பேர் அப்போ சமுத்திரகனி வந்து செய்யாத கொலைக்காக ஒரு தவறான இதில் அவர் ஜெயில் தண்டனை அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பார். அதுலேருந்து வெளியே வருவார். அவரை போட்டு தள்ளத்துக்கு ஒரு கும்பல், ஒரு இராணுவ வீரர் இறந்துருப்பார். அது வந்து விஜய் சேதுபதி ஃபோட்டோ இருக்கும். அவரோட ஒய்ஃப் டீச்சரு அவங்கள வந்து தெரியாமல் கூப்பிட்டு வருவாங்க. நிறைய ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஆளை வந்து கதை சொல்லுவாங்க. இப்படி பல கதைகள். இன்னொரு கதை வந்து ஒரு முஸ்லீம் அப்பா வந்து காணாமல் போய்ட்டுருப்பார். அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டுருப்பாங்க. அவங்க பையன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்க அப்பா போய் பார்க்கறதுக்கு போவான். அவனுக்கு என்ன ஆச்சு இப்படின்றது தான் இந்த படத்தோட கம்போசிங். நிறைய கதைகள் இதில் ஓடுறதால கொஞ்சம் குழப்பமாக வந்தது. ஆனால் இன்ட்ரோல் பிளாக்லாம் நல்லா இருந்துச்சு. சமுத்திரகனியோட ஒய்ஃபை வந்து சந்தேகப்படுற மாதிரி அந்த சீன் ஆரம்பிக்கும். அது நல்லா இருந்தது அந்த சீனு. அப்போ கத்தி எடுத்து சமுத்திரகனி ஒய்ஃப் தான் வெட்டப்படுறான்னு பார்த்தா அது அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதில் அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் போக படம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருந்தது. சமுத்திரகனியை சாவடிக்க வரும்போது, கொலை பண்ண வரும்போது அந்த ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்தது. இருந்தாலும் படத்தில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எய்ம்லெஸ் இல்லாமல் போனதால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து படம் நல்லா ஸ்பீடாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் பாதி நல்லா போச்சு. கடைசியில் தான் வந்து அப்படியே ஸ்லோவான மாதிரி இருந்தது. ஆனாலும் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க படம் தான். சமுத்திரகனி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அவரோட இயல்பான ஒரு ரொம்ப இதெல்லாம் ஆக்ஷன்லாம் கொடுக்காம அப்படியே மைல்டாக நடிச்சிருந்தார். யோகி பாபு காமெடி வந்து நல்லா சில இடத்துல வந்து ஒரு ஸ்பான்டேனியஸான இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.